ராமநாதபுரம் பாம்பனில் வீசி வரும் சூறைக்காற்றால் மண்டபம் ரயில் நிலையத்தில் ரயில்கள் நிறுத்தப்பட்டது. டெட்வா புயல் காரணமாக பாம்பன் கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் பாம்பன் பாலம் வழியாக ரயில்களை இயக்க தென்னக ரயில்வே அனுமதி மறுத்த நிலையில் ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ராமேஸ்வரம் நோக்கி வந்த சென்னை, கன்னியாகுமரி, மதுரை பயணிகள் ரயில்கள் மண்டபம் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டன. பயணிகள் அனைவரும் அரசு பேருந்து மூலமாக ராமேஸ்வரம் அனுப்பி வைக்கப்பட்டனர். மறு உத்தரவு வந்த பின்பு பாம்பன் பாலம் வழியே ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை தொடங்கப்படும் என தென்னக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வெள்ளத்தில் மூழ்கிய வாழைத்தார்களை ஆபத்தான முறையில் படகில் சென்று விவசாயிகள் மீட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. செம்மரிக்குளம் கஸ்பா பகுதிக்கு தாமிரபரணி நீர் அதிகளவு வந்ததால் அருகே இருந்த வாழைத் தோட்டத்திற்குள் வெள்ளம் புகுந்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் நீரில் மூழ்கின. இந்நிலையில் படகுகள் மூலம் வெள்ளத்தில் சென்று வாழைத்தார்களை அறுவடை செய்து விவசாயிகள் ஏற்றி வருகின்றனர். தொடர் மழையால் போதிய விலை இல்லாத காரணத்தினால் வாழைத்தார்கள் வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட வாழைத்தார்களை ஒரே படகில் வைத்து விவசாயிகள் ஆபத்தான முறையில் சென்ற காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக பூண்டி நீர்த்தேக்கத்தின் உபரிநீர் திறப்பு 1000 கனஅடியிலிருந்து 1300 கனஅடியாக உயர்ந்திருப்பதால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி நீர்த்தேக்கத்தின் உபரிநீர் பாதுகாப்பு கருதி கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் ஆற்றின் கரையோர பகுதிகளான நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், நெய்வேலி உள்ளிட்ட 30 கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் பள்ளிவாசலில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் பள்ளிவாசல் திறப்பை எதிர்த்து உறவினர்கள் தீக்குளிக்க முயன்றனர். நரிக்குடி பள்ளிவாசல் ஊழியர் அப்துல் அஜீஷ் என்பவர் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததோடு கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றார். படுகாயங்களுடன் பெண் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்துல் அஜீஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை தொழுகை நடந்த பள்ளிவாசலை சிலர் சுத்தம் செய்தனர். தொடர்ந்து தடயங்களை அழிக்கும் வகையில் நடந்து கொள்வதாக கூறி அதை எதிர்த்து பெண்ணின் உறவினர்கள் 2 பேர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றனர். இதையடுத்து போலீசார் காப்பாற்றியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தனது குழந்தையுடன் அப்பாவோடு காசிக்கு செல்லவிருந்த நிலையில் அவரை அங்கு குடுவையில் கொண்டு சென்றது மிகுந்த வேதனை அளித்ததாக ரோபோசங்கர் மகள் தெரிவித்துள்ளார். கோவை சுங்கம் பைபாஸ் சாலையில் ரோபோசங்கர் மகள் இந்திரஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அனைவரையும் மகிழ்விக்க வேண்டும் என்பதை தனது அப்பா கற்றுக் கொடுத்ததாகவும் அவருக்கு பின் தனது கணவர் பெரும் உதவிகரமாக இருப்பதாக இந்திரஜா கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் தனது குழந்தையுடன் அப்பாவோடு காசிக்கு செல்லவிருந்த நிலையில் அவரை அங்கு குடுவையில் கொண்டு சென்றது மிகுந்த வேதனை அளித்ததாக கூறினார். நாங்கள் ஃபேமிலியாக பிளான் பண்ணது என்னென்னா, தம்பி பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காசி போகணும். அப்படி தான் பாலா பிரதர்கிட்டையும் அப்பா அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு மைண்ட் செட் இருந்தோம். பட் ஆனால் அவரை நாங்கள் 2 பேரும் ஒரு குடுவையில் கையில் கொண்டு போய் அந்த நதியில் கங்கா மாட்டை கரைச்சிட்டு வருவோம் நாங்கள் கனவுல எதிர்பார்க்கல. பட் எல்லாமே ஒரு ரீசன், அப்பா எங்கள் கூட இல்லைன்ற ஒரு தாட்லலாம் ஒரு ஷூட் போயிருக்காரு, ஊருக்கு போயிருக்காரு. எங்களுக்கான சில கடமைகள் பொறுப்புகள் கொடுத்துருக்காரு. அதை நோக்கி நாங்கள் ஓடணும். ஸோ அப்படி தான் இன்னமும் நாங்கள் நம்பிக்கையோட தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். விருதுநகர் மாவட்டம் வீரச்சோழன் பத்திரப்பதிவு சார் பதிவாளரிடமிருந்து 3,24,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அருப்புக்கோட்டை சேர்ந்த அசோக்குமார் என்பவர் வீரச்சோழன் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியாற்றி வருகிறார். அவர் லஞ்சம் பெற்றதாக கிடைத்த தகவலின் பேரில் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் பணத்துடன் காரில் சென்ற அவரை நரிக்குடி பேருந்து நிலையத்தில் மடக்கி பிடித்ததில் 3,24,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து வழக்குப்பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பணத்தை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர்.
தென்காசியில் ஊராட்சி மாற்றுத்திறனாளி உறுப்பினர் நியமனத்தில் முறைகேடு நடைபெறுவதாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புகார் தெரிவித்துள்ளார். குருக்கல்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ் முறைகேடாக தனது தம்பியை மாற்றுத்திறனாளி என போலியாக சித்தரித்து நியமித்ததாக குருக்கல்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதை கண்டித்து குருக்கல்பட்டியில் சுவரொட்டிகள், பதாகைகள் வைத்து கண்டனம் தெரிவித்தனர். மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த நியமனத்தில் தலையிட்டு முறையான மாற்றுத்திறனாளி உறுப்பினர் நியமனத்தை உறுதி செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் சொந்த மகளையை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தந்தைக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் ஐசிஎஃப் ரயில்வே நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அவரது 12 வயதான மகளை பாலியல் வன்கொடுமை செய்ததை அடுத்து சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு திருவள்ளூர் மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி சுரேஷிற்கு 17 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். இதையடுத்து அவரை கைது செய்து புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மழைநீரில் டாஸ்மாக் கடை தத்தளித்து வரும் நிலையில் 6 மணிக்கு கடையை மூடிவிடுவதாக மதுப்பிரியர்கள் கவலை தெரிவித்தனர். கடந்த ஒரு வாரம் பெய்த கனமழையின் காரணமாக மடப்புரம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் அங்கு செல்வதற்கான பாதை சேரும் சகதியுமாக இருப்பதாகவும் டாஸ்மாக் கடை மேடான பகுதிக்கு மாற்ற வேண்டும் என மதுப்பிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். மழைக்காலங்களில் இதுபோன்ற பிரச்சினை ஏற்படாமல் இருக்க சாலை வசதி செய்து தர வேண்டும் என கோரினர். ஈரோட்டில் கண்ணாடி கடை உரிமையாளரின் வங்கிக் கணக்கிலிருந்து 1 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக ஊழியரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மொஹிம்கான் என்பவர் பார்க் சாலையில் கண்ணாடி கடை நடத்தி வந்தார். ஆதில்கான் என்பவர் சம்பளம், கொள்முதல் பொருட்களின் நிதி உள்ளிட்டவற்றை கவனித்து வந்தார். இந்நிலையில் திடீரென அவர் தலைமறைவாகவே அவரது வங்கிக் கணக்கை ஆய்வு செய்த போது காசோலையில் கையெழுத்து பெறாமலேயே பணத்தை மோசடி செய்ததை மொஹிம்கான் கண்டறிந்தார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த குற்றப்பிரிவு போலீசார் கடலூரில் தலைமறைவாக இருந்த ஆதில்கானை கைது செய்தனர். விசாரணையில் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றி தான் மற்றும் உறவினர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை அனுப்பியது தெரியவந்தது. கோவையில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு தனது மகள் மாயமானதாக சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் பேரூர் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது திருமணம் செய்வதாக கூறி சிறுமியை மேட்டுப்பாளையம் விடுதியில் வைத்து ஷாஜஹான் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. தொடர்ந்து சிறுமியை மீட்ட போலீசார் ஷாஜஹானையும் அவரது நண்பரையும் கைது செய்தனர். இந்நிலையில் ஷாஜஹானுக்கு வன்கொடுமைக்காக 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் சிறுமியை கடத்தியதற்காக 10 ஆண்டுகள் சிறை என கோவை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே திமுக நிர்வாகியை நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கிராங்காடு பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் திமுக கிளை செயலாளராக செயல்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிலப்பிரச்சினை காரணமாக ராஜேந்திரன் என்பவரை அவரது உறவினரான ராஜமாணிக்கம் நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜமாணிக்கம், அவரது மனைவி ஜெயக்கொடி, உறவினர் பழனிசாமி மற்றும் குழந்தைவேலு ஆகிய 4 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த துப்பாக்கி, தோட்டா ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே சாலை பணியின் போது மண்ணிலிருந்து வெளியான மண்ணுளி பாம்பை மீட்ட கிராம மக்கள் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மாளிகைமேடு பகுதியில் உள்ள சுடுகாட்டு பாதையை அப்பகுதி மக்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலை பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எந்திரம் மூலம் சாலையின் ஓரம் உள்ள மண்ணை எடுத்தபோது அங்கிருந்து திடீரென சுமார் 3 அடி நீளமுள்ள மண்ணுளி பாம்பு வெளியே வந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மண்ணுளி பாம்பை உயிருடன் பிடித்து வனப்பகுதியில் விட்டனர்.
தொடர் சர்ச்சைகளில் சிக்கி வரும் CSI இம்மானுவேல் தேவாலய பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் உள்ளிட்ட இருவர் மீது பிணையில் வெளிவர முடியாதபடி 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவிலைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்ததாக பிரின்ஸ் கால்வியை பதவி நீக்கம் செய்ய தேவாலய நிர்வாகிகள் வலியுறுத்தினர். மாற்று மதத்தவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் உச்சநீதிமன்றம் சென்று அவர் ஜாமீன் பெற்றார். இந்நிலையில் CSI பேராலய தலைமைக்கு பிரின்ஸை தேர்வு செய்யக்கூடாது என கூறி அவரின் போலி திருமண பதிவு சான்றை பெண் நிர்வாகி அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரை தனது நண்பர் வழக்கறிஞர் நேச மெர்லினுடன் சேர்ந்து ஆபாசமாக திட்டிய பிரின்ஸ் கால்வின் கொலை மிரட்டலும் விடுத்தார். இதையடுத்து இருவர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் கோவை பந்தய சாலை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மடையான் பறவைகளை பிடித்த 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். வில்லியநல்லூர் கிராமத்தில் வனத்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன், ஹாஜா நஜிமுதீன் மற்றும் சார்லஸ் ஆகிய 3 பேரும் தடை செய்யப்பட்ட மடையான் பறவையை பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்களை பிடித்த வனத்துறையினர் வேட்டைக்கு பயன்படுத்திய பொருட்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்களை கைது செய்த அதிகாரிகள் 3 பேருக்கும் அபராதம் விதித்தனர். காஞ்சிபுரம் அருகே பண மோசடி வழக்கில் கைதாகி நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த இருவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அல்தாஃப் தாசிப் என்ற இருவர் ABR குரூப்ஸ் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் தனியார் நிதி ஒன்றை நடத்தி வந்தனர். இவர்கள் ஆசை வார்த்தை கூறி காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பெண்கள், முதியவர்களை ஏமாற்றி சுமார் 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததோடு பணத்தை திருப்பி கேட்டவர்களுக்கு கொலை மிரட்டலும் விடுத்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரும் அண்மையில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் அச்சமடைந்த பெண்கள் காஞ்சிபுரம் SP அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் அல்தாஃப் தாசிப்பை மீண்டும் பிடித்து வந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே வீட்டிற்கு வெளியே நிறுத்தப்பட்ட 2 சக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் இருவர் திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சித்தரேவு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமச்சந்திரன் தோட்டத்தில் இருந்து பொருட்களை அறுத்துக் கொண்டு 2 சக்கர வாகனத்தில் அவரது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வாகனத்தை வீட்டிற்கு வெளியே நிறுத்திய அவர் வீட்டிற்குள் சென்று பேசிவிட்டு சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்தபோது 2 சக்கர வாகனம் மாயமானது தெரியவந்தது. இது தொடர்பாக உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதிகளில் உள்ள CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது வாகனத்தை இருவர் எடுத்துச் செல்வது பதிவாகியிருந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கோவையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்க வைத்திருந்த 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரை கைது செய்தனர். காளப்பட்டி சாலையில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக நின்று இருந்த 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் ஒடிசாவை சேர்ந்த விஜய்குமார் மோகந்தி, தனுஷா என்பதும் கஞ்சாவை கடத்தி வந்து கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்ய வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்த 10 கிலோ 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதேபோல் காந்திபுரம் பாரதியார் சாலையில் கஞ்சா விற்ற கோகுல்காந்த், மாணிக்கம் ஆகியோரிடம் இருந்து 1 கிலோ 750 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். சென்னையில் நடைபெறும் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியை காண வேலூர் மாவட்டத்தில் இருந்து 110 ஹாக்கி வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை பேருந்துகள் மூலம் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அனுப்பி வைத்தார். சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு சார்பில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இளையோர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு இளையோர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரானது சென்னை மற்றும் மதுரையில் இன்று முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த நிலையில் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியினை காண்பதற்காக வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 55 ஹாக்கி வீரர்கள் மற்றும் 55 வீராங்கனைகள் ஆகியோர் பேருந்து மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சேதுராமன். இவரது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் நள்ளிரவில் அவரது வீட்டுக்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்று உள்ளனர். மறுநாள் காலையில் சேதுராமன் பார்த்தபோது வாகனம் மாயமான நிலையில் வீட்டில் இருந்து சிறிது தூரம் தள்ளி வாகனம் நிறுத்தப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து குடியிருப்பு பகுதிகளில் இருந்த சிசிடிவியை ஆய்வு செய்தபோது இளைஞர்களை 3 பேர் வாகனத்தை எடுத்து சென்றது தெரியவந்தது. தற்போது இது தொடர்பான சிசிடிவி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கத்தில் அதிமுக கவுன்சிலர் வீட்டில் 3 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெங்கடேசபுரத்தை சேர்ந்த அதிமுக கவுன்சிலரான சகுந்தலா குடும்பத்துடன் உறவினர்கள் வீட்டிற்கு சென்ற நிலையில் இரவு அவரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 3 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாயை திருடி சென்றனர். மேலும் அதே தெருவில் உள்ள தமிபாஷா என்பவர் வீட்டில் கொள்ளையடிக்க முயன்றபோது அங்கு நகை பணம் எதுவும் கிடைக்காததால் திரும்பி சென்று உள்ளனர். தகவல் அறிந்து வந்த அச்சிரப்பாக்கம் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மேட்டூர் குடிநீர் குழாய் சீரமைப்பு பணி காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து உள்ளனர். நரசிங்கபுரம் பகுதியில் சேலம் சென்னை பிரதான சாலையில் மேட்டூர் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டனர். இதனால் ஆத்தூர் சேலம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பள்ளி குழந்தைகள் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதையடுத்து சீரமைப்பு பணிகளை இரவு நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள வளவநாற்றில் உள்ள ஆகாய தாமரை செடிகளை அதிகாரிகள் அகற்றினர். திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக அப்பகுதியில் 2000 ஏக்கர் நிலங்களுக்கு மேல் மழைநீர் சூழ்ந்து உள்ளன. வளவநாற்றில் ஆகாய தாமரை மண்டி காணப்படுவதே மழைநீர் வெளியேற்றத்திற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகளே ஆகாய தாமரை செடிகளை அகற்றினர். இந்த நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்ததை தொடர்ந்து ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆகாய தாமரை செடிகள் அகற்றப்பட்டன.